தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்றைக்கு காலேஜஸ் ஸ்டார்ட் ஆகும், இன்னமும் அட்மிஷன் போடலாமா, நாங்கள் பிஎட் சேரலாமா அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சர்க்குலர் இது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் இல்லை அஃபிலியேட்டட் காலேஜஸ் எதாக இருந்தாலும் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் 2026 to 2027 கல்வியாண்டு அகடமிக் இயரில் மாணவர்கள் சேர்க்கைக்கான கடைசி நாள் என்னைக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படிங்கிறதையும், அதே மாதிரி சேர்க்கை விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யணும். இந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் சேர்ந்துருக்காங்க, பிஎட் படிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து காலேஜ் வந்து இதில் வெப்சைட்டில் அவங்க வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஃபீஸுங்கிறது கட்டணும். எலிஜிபிலிட்டி ஃபீஸ் அப்படிங்கும்போது உங்களோட 12th ஸ்டாண்டர்டு யூஜி இது எல்லாத்தையும் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அதெல்லாம் வெரிஃபை பண்ணி அப்லோட் பண்ணுறது. ஸோ எலிஜிபிலிட்டி ஃபீஸுங்கிறது இன்னும் டீட்டெயிலாக அவங்க கீழேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ 2026 to 2027 யாரெல்லாம் சேரலை இன்னமும் அப்படின்றவங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ சேர்ந்துக்கலாம். என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் எலிஜிபிலிட்டி ஃபீஸ் ஆன்லைன் மூலமாக எப்போ என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th August 2026க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும். அது என்றைக்கு வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th September வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்போ 4ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, காலேஜு சேர்கிறதுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 19th Augustலேருந்து 4th September வரைக்கும் இது ஒரு டேட்டு டு பே த ஃபீஸ். அப்போ எவ்வளோ எலிஜிபிலிட்டி ஃபீஸ் பே பண்ணணும்? கவர்மெண்ட் ஆர்டர் படி, அதாவது 2023 கவர்மெண்ட் ஜிஓ நம்பர் 178 அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தா, நீங்கள் அட்மிட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு 200 ரூபா கட்டணும், ஸ்போர்ட்ஸுக்கு 50 ரூபா கட்டணும், லைப்ரரிக்கு 100 ரூபா கட்டணும், தகுதி கட்டணம் எலிஜிபிலிட்டி ஃபீஸ் அப்படிங்கிறத நீங்கள் கட்டணும். அதுக்கு காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 285. ஸோ டோட்டலாக மொத்தமாக எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 635 ரூபா கட்டணும். இது டிடிஓ வேறு எதன் மூலியமாகவும் அவங்க வாங்க மாட்டாங்க. ஆன்லைனில் டைரெக்டாக நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலேஜுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ காலேஜ் டைரெக்டாக ஆன்லைனில் பே பண்ணிடணும். அது என்னைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டேட்டும். அந்த டேட்குள்ளே, அதாவது 4th Septemberக்குள்ளே பே பண்ணியிருக்கணும். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎட் பட்ட வகுப்பில் சேர்க்கப்பட்ட முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வருகின்ற 2ஆம் தேதியிலிருந்தே காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத இங்கே தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி அவங்களுக்கு 2nd September அன்றைக்கே காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ 2nd Septemberலேருந்து நீங்கள் காலேஜ் போக ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஆன்லைன் அட்மிஷன் என்ட்ரி கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் காலேஜில் கொடுக்கணும் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டு, 10th சர்டிஃபிகேட்டு, யூஜி ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, பிஜி இருந்ததுன்னா பிஜி சர்டிஃபிகேட்டும் மார்க் ஷீட்டும் நீங்கள் கொடுக்கணும். ஆதார் கார்டு ஜெராக்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் மைக்ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அது வித் QR கோடு தேவைப்பட்டால் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். இதே மாதிரி தகுந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கணும். இது எல்லாமே ஒன்று ஒன்றா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பத்தில் கொடுக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அது எந்தெந்த ஃபார்மெட்டில் இருக்கணும் அது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பாமினி தமிழ் ஃபாண்ட்டில் இருக்கணும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே காலேஜ் பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க. ஏதாவது நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பீஸும் இங்கே அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கவரிங் லெட்டர் சப்மிஷன், அதே மாதிரி இது எல்லாமே வந்து NCTE ரெகுலேஷன்ஸ் படி நடக்குது. ஸோ அது எல்லாமே காலேஜ் பண்ணிக்குவாங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை இங்கே வந்து ஒட்டிட்டிங்கன்னா போதும். உங்களோட காலேஜ் கோட், காலேஜ் நேமு, உங்களோட பேர், உங்களோட தமிழ் பேர் ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்றைக்கு அட்மிஷன் ஆனீங்க, எந்த டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களோட மேலாக ஃபீமேலாக, உங்களோட கம்யூனிட்டி என்ன, எஸ் ஆர் நோ, இதெல்லாமே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழில் படிக்க போகிறீங்களா, இங்கிலீஷில் படிக்க போகிறீங்களா, ஸோ ஆன் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு என்றைக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2nd September.